வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆணுடைய ராசியுடைய பாசிட்டிவ், நெகட்டிவ் ஃபார் மேரேஜ், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ லவ், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்க்கு நீங்கள் ஒரு ஆணை தேர்வு செய்ய போகிறீங்க. அவருடைய ராசியுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் அதிலேயே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். பாருங்கள், இது ஒரு பொது பலன் தான். இந்த 100 விஷயம் சொன்னோம்னா சில பேருக்கு 10 பொருந்தும், சில பேருக்கு 100 பொருந்தும். இது ஒரு ரிசர்ச்சில் பண்ணுறது. பாருங்கள், பயன்பெறுங்க. www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா சர்வீஸும் பயன்படுத்துங்க. ஆஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி அண்ட் ஆல். எங்கள் டீம் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சர்வீஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ. மகரம். மகர ராசி ஆண்களில் வந்து மகர ராசியை தேர்வு செய்யலாமான்னு எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கண்டிப்பாக செய்யலாம். மகரம் வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்யக்கூடிய ராசிகளுடைய லிஸ்ட்டில் மகரமும் ஒன்று. மகரம் அன்பானவர்கள், உழைப்பை நம்பக்கூடியவர்கள், உழைப்பால் உயரக்கூடியவர்கள், குடும்பத்தை நேசிக்கக்கூடிய மனிதர்கள். நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, மகர ராசி ஆன வாழ்க்கை துணையாக அக்செப்ட் பண்ணலாமா? என்னெல்லாம் அவர்கிட்ட ப்ளஸ் இருக்கும்? முதல்ல மகரம் ஒத்து போய் வாழக்கூடியவங்க. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போட வாழ்க்கையை அக்செப்ட் பண்ணுறீங்க. அந்த எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி செய்து யாராக இருக்கும்? நீங்கள் சொல்கிறத கேட்கணும், நீங்கள் சொன்னதை செய்யணும், உங்கள் விருப்பு வெறுப்புகளை புரிஞ்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும். இதெல்லாம் மகரமுக்கு பொருந்திடும். மகரம் ராசியை சேர்ந்த ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் வாழ்க்கையை அனுசரித்து புரிஞ்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சா? பணம் சம்பாதிப்பாங்களா? உழைப்பால் உயரக்கூடியவங்க. படிப்படியாக உழைப்பில் உயருவாங்க. ஸோ உயர்வு வந்துடுச்சு. பணம் ஆரம்பத்தில் சாதாரண லெவலில் தெரியும், பட் போக 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 பெரிய லெவலில் வளர்ச்சி அடையக்கூடியவர்கள். ஸோ மூணாவது விஷயம், பணம் சம்பாதிக்கிறதுல பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக அந்த உழைத்து அதனால் வரக்கூடிய பணத்தை பண்ணக்கூடிய நல்ல மனிதர்கள். நாலாவது, அன்பு பாராட்டக்கூடியவர்களா? மகரம் அது வந்து ஒரு சரராசி. உங்களை சார்ந்து வாழ்வார்கள். உங்களை சார்ந்து வாழ்வார்கள்னால் நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இதுவும் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கிளிக் ஆகிடுச்சு. ஆண்கள் மகர ராசியை சேர்ந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா சிம்பிளாக? மகர ராசி ஆண்கள், நீங்கள் ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு, நீங்கள் ஹஸ்பண்டுனா ஹஸ்பண்ட், நீங்கள் பிரதர்னா பிரதர், நீங்கள் ஃபாதர்னா ஃபாதர், நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு சர்வெண்ட்டு மாதிரி ஹெல்ப் பண்ணால் அந்த சர்வெண்ட்டாக மாறி, இந்த மாதிரி எல்லா வகையிலுமே மாறக்கூடிய இயல்புகளை கொண்டவர். நீங்கள் எப்படி வேணால் மாற்றலாம், எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ மகரம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்ல மேட்சிங், நல்ல ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ராசியோட லிஸ்ட்டில் வருது. ஓகே, இப்போது நெகட்டிவே இருக்காதா? எப்படி நெகட்டிவ் இல்லாமல் இருக்கும்? எல்லா ராசியும் நெகட்டிவ் இருக்கும். அந்த நெகட்டிவும் இருக்குது. மகரம் புஷ் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் நிதானமாக நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்துவாங்க. கொஞ்சம் புஷ் பண்ணணும். அவங்களுக்கு யாராவது சப்போர்ட் கொடுக்கணும், பிளான்லாம் வந்து பண்ணி சப்போர்ட் கொடுக்கணும். தானாகவே எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தா கரெக்டாக பிடிச்சிக்குவாங்க. வழிநடத்த ஒரு ஆள் வேணும். எப்படி ஒரு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் இருந்தாரோ அது மாதிரி வழிநடத்த ஒரு ஆள் வேணும். அப்படி ஒரு நபர் இருந்தால் மகரம் ஹிட்டு. அப்போ அந்த இடத்துல நீங்கள் எல்லாமே அவராக செல்ஃபாக, அவராக புரிஞ்சு, அவராக கரெக்டாக அவராக செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது அங்கே பாசிபிள் இல்லை. அடுத்தது மகர ராசி. இன்னொரு மைனஸ் என்ன, எல்லாரையும் நம்பக்கூடியவர்கள், எல்லாரோடையும் பழகக்கூடியவர்கள். இது வந்து நிறைய பெண்களுக்கு பிடிக்காது. என்ன எல்லாரையும் நம்புறீங்க, யாரை பார்த்தாலும் நம்புறீங்க, எல்லாரோடையும் பழகுறீங்க, எல்லாரையும் சமமாக பாவிச்சிடுறீங்க, எல்லாரோடையும் ஈஸியாக மூவ் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் செட் ஆகுமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி வரும். மகரம் தன்னை சார்ந்த குடும்பம், தன் மனைவியை சார்ந்த குடும்பம், தன் பிள்ளைகள் எல்லாரும் நேசிக்கக்கூடியவங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே உணர்வு, அதே எமோஷனை எல்லா இடத்துலையும் காட்டும் போது அது சில பேருக்கு பிடிக்காது. இதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். மகரம் சொசைட்டியில் நடக்கிற நிறைய விஷயங்களை, நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சு பிக்கப் எடுப்பாங்க. இந்த ஒரு ஸ்லோ அப்சர்வேஷன் இல்லை ஸ்லோ மூமெண்ட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் அனுசரிக்கணும். இதுவும் இருக்குது. அப்புறம் மகரம் கோவப்படுறாங்க அப்படின்னா, கோவப்படுறது இல்லை, கோவப்பட்டால் பேசாமல் போய்டுறது. அதாவது அதை பேசாமல், அதை வெளிப்படுத்தாமல், அதை வந்து ஒதுங்கி திரும்பி போகிறது. இது வந்து நிறைய பேரை காயப்படுத்தும். இந்த குணம் வந்து ஒரு வித்தியாசமான குணமாக இருக்கும். சில பேர் வெளிப்படையாக சொல்லுவாங்க, பட் மகரம் சொல்ல மாட்டாங்க. சைலண்ட்டாக ஸ்கிப் பண்ணி மூவ் பண்ணுறது, இதுவும் உண்டு.
மகரம் உறுதியானவர்கள், கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் துணையாக இருந்து உறுதியாக இருக்கிற நல்ல குணங்கள் உண்டு. அதே மகரம் டு த கோர் வெறுத்து வாழ்க்கையில் வந்து இதுக்கு மேலே தேரவே தேராது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்தால் டக்குன்னு அந்த ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க. இதுவும் வந்து மகரத்தில் உண்டு. நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். பட் மகரம் வந்து பொதுவாக பெண்கள் செலக்ட் பண்ணுற ராசிகளுடைய லிஸ்ட்டில் மகரம் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு ராசி. உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்தால் போதும் லைஃப்பில் நினச்சிங்கன்னா, மகரத்தில் பிறக்கிற ஆண்கள் வந்து உங்களுக்கு சூப்பர் மேட்ச். ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர், நான் நல்லா முன்னேற போகிறேன், நான் நல்லா பெரிய லெவலில் பிளான் வச்சுருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், நான் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன், ஒத்து போனால் போதும், நான் நல்லா ஒத்து போக ரெடியாக இருக்கேன், எனக்கு வந்து சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும், புதுசாக ஒன்றும் க்ரியேட் பண்ண தேவையில்லை, நானே எல்லாம் பார்த்துப்பேன் அப்படின்னு இருந்தால் மகரம் வந்து ஒரு அருமையான ஒரு ராசி. ஸோ எப்படி இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பாருங்கள். குடும்பத்துக்கு மேலே ஒரு அன்பு, குடும்பத்துக்கு மேலே ஒரு நேசம், உங்களை புரிஞ்சுக்கிற விஷயம், உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற விஷயம், உங்கள் தேவை என்ன, உங்கள் ஆசை என்ன, உங்கள் சூழ்நிலை கருதி வாழ்க்கையில் வந்து அந்த புரிதலோட வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகிற விதம், இவ்வளோ அருமையான நிறைய விஷயங்கள்லாம் மகரத்துக்கு உண்டு. ரொம்ப எளிமையான இருப்பாங்க. எளிமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே அவங்களுக்குள்ள அத்தனை ஞானம், அத்தனை அறிவு, பக்குவம், எல்லாத்தோட மெயினாக ஒரு பக்குவப்பட்ட மனிதர்களாக அப்படி படிப்படியாக வந்துடுவாங்க. இதெல்லாம் மகரமுக்கு இயல்புன்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ரிசர்ச்னு எடுக்கும்போது ஒரு ராசியை வந்து நம்ம ஒரு 1000 ஹாரோஸ்கோப் எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஹாரோஸ்கோப்பில் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட குணம் இருக்கும், ஆணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் ஏன் இதை கொடுத்துருக்கேன்னா, இப்போ வந்து இதில் வந்து இந்த ராசி கெட்டவங்க, அந்த ராசி நல்லவங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. அது உங்களுக்கு எது அக்செப்டபுளாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்க்கணும். அதாவது ஒருத்தருடைய ஒரு ராசியுடைய நெகட்டிவ் சைடை யாரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்கள ஏற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு ஜென்ரல் தான். இன்னும் சொல்லப்போனால் அது பர்சனலாக ஒரு சார்ட்லேயும் இந்த ராசிப்படி தான் இருப்பாங்களான்னு கேட்டால் கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னா நான் சொன்ன குணங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே பொருந்தணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு 10% தான் பொருந்தும். ஏன்னா அந்த லக்னா இருக்குது, பர்த் சார்ட் இருக்குது, ஜனன ஜாதகம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பட் ஒரு ஓவரால் வியூவில் நீங்கள் வந்து சும்மா ட்ரையல் கூட பண்ணி பாருங்களேன். இப்போ நான் ஒரு ராசியை சொல்லியிருக்கேன், அதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்குறீங்கன்னா, அந்த ராசியை சேர்ந்த ஃப்ரெண்டையோ இல்லை உங்கள் அண்ணா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர், உங்கள் கலீக், உங்களுடைய கிளாஸ்மேட், யாரை வேணால் நீங்கள் அப்படி சும்மா கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அவங்களுடைய குணங்கள்லாம் கொஞ்சம் தெரிய வரும். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எதை புரிஞ்சிக்கிறாங்க, அவங்க எதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து உணர்வீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் அதை கம்பேர் பண்ணது தான் இந்த ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். அதனால் இது பர்சனலாக இது உங்களுக்கு தான் பொறுத்திக்கணும்னு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஒரு வியூவில் ஒரு ரிசர்ச்சில் ஒரு அனலைசிஸில் இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் நீங்கள் பெட்டராக புரிஞ்சிக்கிறதுக்கு அது பயன்படுறது தான் அதோடைய அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். மேலும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சர்வீசஸ் என்ன வேணுமோ lifehoroscope.in யூஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.